தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. தமிழகம் முழுவதும் 14,000 உள்ளாட்சி பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் சென்னை உட்பட 10 மாநகராட்சி துணை மேயருக்கான பதவிகளில் அதிமுகவினர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதனையடுத்து வெற்றி பெற்ற 10 மாநகராட்சி மேயர்கள், 125 நகராட்சி தலைவர்கள், 529 பேரூராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் கடந்த 25ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படும் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. சென்னை உட்பட 10 மாநகராட்சி துணை மேயருக்கான பதவிகளில் அதிமுகவினர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் சென்னை மாநகராட்சி துணை மேயராக அதிமுகவை சேர்ந்த பெஞ்சமின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி துணை மேயராக அதிமுகவை சேர்ந்த சின்னதுரையும், திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயராக அதே கட்சியை சேர்ந்த கணேசனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் திருச்சி மாநகராட்சி துணை மேயராக அதிமுகவை சேர்ந்த ஆசிக் மீராவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் மறைந்த அதிமுக அமைச்சர் மரியம் பிச்சையின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு அதிமுகவினர் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேற்கு வங்க மருத்துவமனைகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 16 குழந்தைகள் மரணமடைந்துள்ளனர். இதையடுத்து அந்த மாநிலத்தில் 2 அரசு மருத்துவமனைகளில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பர்த்வான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். PC ராய் மருத்துவமனையில் 4 குழந்தைகள் உயிரிழந்தனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிறந்த 3 நாட்களிலான குழந்தைகள் குறைந்த எடை காரணமாகவும், மஞ்சள் காமாலை, நோய் தொற்று, மூளை காய்ச்சல் காரணமாகவும் உயிரிழந்ததாக பர்த்வான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். அந்த குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் தீவிரமாக முயன்றாலும் அனைத்து குழந்தைகளும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் பிறந்ததால் காப்பாற்ற முடியவில்லை என அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மருத்துவமனையில் 60 படுக்கை வசதிகள் தான் உள்ளன. ஆனால் 160 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் கொல்கத்தா PC ராய் மருத்துவமனையில் கடந்த 24 மணி நேரத்தில் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. இதையடுத்து கடந்த 3 நாட்களில் அந்த மருத்துவமனைகளில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. மற்றும் அந்த மாநிலத்தில் 2 அரசு மருத்துவமனைகளில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி உட்பட 15 பேர் மீதான கொலை வழக்கை CBI விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தற்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சண்முகத்தின் ஆதரவாளர் முருகானந்தம் படுகொலை செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடந்த இந்த கொலை தொடர்பாக ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் சண்முகம் இந்த கொலை வழக்கை CBI விசாரிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி CBIக்கு மாற்றி உத்தரவிட்டதோடு விசாரணையை 4 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று CBIக்கு உத்தரவிட்டுள்ளது.
வாச்சாக்கி வழக்கு தொடர்பாக தண்டனை விதிக்கப்பட்ட 45 பேர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். தர்மபுரி அருகே வாச்சாக்கி கிராமத்தில் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் 215 பேர் தண்டனை பெற்றனர். இவர்கள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 198 பேருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் மேலும் 45 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட 45 பேரும் தலா 2 பேர் பிணை அளித்து தர்மபுரி நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றனர். ஜாமீன் பெற்றவர்களில் முன்னாள் IFS அதிகாரிகள் 4 பேர் மற்றும் தாசில்தார் ஒருவரும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு துரோகம் செய்வதில் கருணாநிதி, ஜெயலலிதா இருவரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனை தொடர்பான வழக்கில் மாநில மற்றும் நடுவண் அரசுகளின் பதில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பதிலுரையில் 3 மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. 3 தூக்கில் போடுங்கள் என்பதாகத்தானே பொருள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிரச்சனையை கருணாநிதி தமிழக மக்களை ஏமாற்றுவது போலவே ஜெயலலிதாவும் ஏமாற்று நாடகம் ஆடுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களின் உரிமை காக்கின்ற பிரச்சனைகள் எதுவானாலும் அதில் கருணாநிதியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் 3 தூக்கு கயிறு அறுந்து எறியப்படும் என்பதில் உறுதியாக உள்ளதாக வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக பக்கவாத நோய் தினத்தையொட்டி விழிப்புணர்வு கூட்டங்கள் கரூரில் நடத்தப்பட்டது. உலக பக்கவாத நோய் தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி கரூரில் அப்போலோ மருத்துவமனை சார்பாக நோயாளிகளுக்கு பக்கவாத நோய் தினத்தையொட்டி விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அதிகமாக சிகரெட் குடித்தல், மது அருந்துதல் இவைகளினால் அதிகரித்து வரும் பக்கவாத நோய்கள், ரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களை அதிகமாக தாக்கும் பக்கவாத நோய்கள் நோய் தாக்கிய 3 மணி நேரத்திற்குள் மருத்துவரை நாடி உரிய சிகிச்சை அளித்தால் எளிதில் குணப்படுத்தலாம் என நரம்பியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலக பக்கவாத நோய் தினத்தையொட்டி கரூர் அப்போலோ மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சரவணன் செய்தியாளர்களுக்கு இதுகுறித்து விளக்கம் அளித்தார். அப்போது அவர் பேசியதாவது: வணக்கம், நான் கரூர் அப்போலோ யோகா மருத்துவமனையில நரம்பியல் மருத்துவரா பணிபுரிகிறேன். இந்த உலக பக்கவாத தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. பக்கவாதம்னா என்னன்னா, திடீர்னு கை கால் வராம போறது, இல்லாட்டி வாய் கோணி போறது, இல்லாட்டி கண் பார்வை மறைக்கிறது, பேசிக் கொள்வது, இதெல்லாம் பக்கவாதத்துக்குரிய அறிகுறிகள். பக்கவாதம் ஏற்படுறதுக்குரிய காரணம் சர்க்கரை வியாதி, பிபி தொந்தரவு, இல்லாட்டி இருதய வியாதி, ஸ்மோக்கிங் பண்றது, இதெல்லாம் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு உரிய காரணிகள். இப்ப எப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா, இருதய ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனடியா மருத்துவர் அணுகி வைத்தியம் பண்றோமோ, ஹாஸ்பிட்டல் அணுகி வைத்தியம் பண்றோமோ, அந்த மாதிரி பக்கவாதம் ஏற்பட்டாலும் உடனடியா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் பார்க்கணும். உங்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ வந்ததுன்னா காலம் கடத்தாம உடனடியா போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே டக்குன்னு சீக்கிரம் வைத்தியத்தை ஆரம்பிச்சோம்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப தள்ளி ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படும். இதுதான் நம்ம முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. கரூர் அப்போலோ யோகா ஹாஸ்பிட்டல் இதுக்காக ஒரு முகாம் அனுசரிக்கிறோம். இந்த பக்கவாத தினத்தை ஒட்டி ஒரு வாரத்துக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்துக்கு இந்த முகாம் அனுசரிக்கிறோம். அதுல யாருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில பரிசோதனைகளை நாங்கள் பண்றோம். இதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்படுத்தும். ஆஸ்திரேலியாவின் கரன்சி அச்சடிக்கும் நிறுவனங்களுக்குள் ஒன்றான பெர்த் மின்டோ உலகிலேயே மிகப்பெரிய தங்க நாணயத்தை வெளியிட்டுள்ளது. 1 டன்னுக்கு மேல் எடை கொண்ட இதன் மதிப்பு 275 கோடியாகும். ஆஸ்திரேலியாவில் காமன்வெல்த் உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த நாணயத்தின் ஒரு புறத்தில் ஆஸ்திரேலிய தேசிய சின்னமான கங்காருவும், மற்றொரு புறத்தில் இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத் பற்றிய விவரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. 1012 கிலோ எடை கொண்ட இந்த நாணயம் 99.99% சுத்த தங்கத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. 80 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 12 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட இதை தயாரிக்க 18 மாதங்கள் ஆனதாக பெர்த் மின்ட் தலைமை செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.
மேற்கு ஆஸ்திரேலியாவில் கடந்த 1899 ஆண்டு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பெர்த்தல் மென்ட் நிறுவனம் திறக்கப்பட்டது. இது இங்கிலாந்து ராயல் மென்ட் நிறுவனத்தின் 3வது கிளையாக உருவெடுத்தது. இதன் உரிமை கடந்த 1970 மேற்கு ஆஸ்திரேலிய அரசுக்கு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரு நாட்டில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவாகியுள்ளது. இதனால் கட்டிடங்கள் இடிந்தன. வீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள பெருநாட்டில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. பசிபிக் கடல் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தலைநகர் லீமா மற்றும் அதை சுற்றியுள்ள பல நகரங்கள் குலுங்கின. வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் தெருக்களில் தஞ்சம் புகுந்தனர். நிலநடுக்கம் சில வினாடிகள் தொடர்ந்ததால் லீமா, ஈகா ஆகிய நகரங்களில் கட்டிடங்கள் இடிந்தன. மின்சார மற்றும் தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்கினர். கட்டிடங்கள் இடிந்ததில் 3 பேர் பலத்த காயம் அடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெருநாட்டில் கடந்த 2007 ஆண்டு ஈகா மாகாணத்தில் 7.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதில் 600 பேர் பலியாகினர். ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. கடந்த 2009 ஆண்டு முதல் இதுவரை இங்கு 140 தடவை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதங்களை தாங்கி கண்டத்துக்குள் 8000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை தாக்கும் புதிய ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்தது. ரஷ்யாவின் புலாவா ஏவுகணை 37 டன் எடை கொண்டது. கண்டத்துக்குள் 8000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை தாக்கும் இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடியது. ரஷ்யாவின் வடதுருவத்தில் உள்ள வெள்ளை கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யூரி தோல்கோரிக்கி என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 6000 கிலோமீட்டர் தூரம் உள்ள ரஷ்யாவின் கிழக்கு ஓரத்தில் கமசட்கா தீவுகற்பத்தில் இருந்த இலக்கை இந்த ஏவுகணை வெற்றிகரமாக தாக்கியது. புலாவா ஏவுகணையை ஏற்கனவே நடந்த 17 பரிசோதனைகளில் 7 முறை தோல்வி அடைந்ததால் அதை உபயோகிக்க முடியவில்லை. தற்போது குறைகளை நீக்கி நடந்த இந்த பரிசோதனை வெற்றி அடைந்துள்ளதால் ரஷ்ய ராணுவத்தில் விரைவில் சேர்க்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2588 ரூபாய். 1 சவரன் தங்கம் 20,804 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 61 ரூபாய் 65 காசுகள்.